பொதுவாக கடவுள் சித்தாந்தத்துக்குள்ள இதுவும் அடங்கும். அதே நேரத்தில் கிறிஸ்துவ கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை அழைத்து ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதியில் இந்துக்கள் இல்லை. நபிகள் நாயகம் பிறந்த அந்த ஊரில் யூதர்கள் இருந்தார்கள். அவங்க வசித்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். சிலை வணங்கக்கூடிய பிற மக்கள் இருந்தார்கள். சிலை வணங்குற மக்களுக்கு சொன்ன கேள்விகள் உலகத்தில் எந்த மதத்தில் சிலை வணங்குறவங்க இருந்தாலும் அது பொருந்தும். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவங்கள நோக்கி குர்ஆன் கேட்கிறது, நீங்கள் ஏன் இறைவன் விஷயத்தில் வரம்பு மீறுகிறீர்கள்? இயேசுவை எதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு எதுக்கு மகன்? கடவுளுக்கு எதுக்கு புள்ள? அவனுக்கு கொண்டாட்டியே இல்லையே? இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கிறிஸ்துவ மக்களை நோக்கி குர்ஆன் கேட்டது. அது குர்ஆன்ல இன்னைக்கு இருக்கிறது. குர்ஆன்ல அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கேள்வி கேட்கிறது, நீங்கள் கடவுள் குமாரன் சொல்கிறீர்களே, இயேசுவும் அவருடைய தாயாரும் கானாயா குலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? அது போதுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குன்னு குர்ஆன் கேட்குது. நீ கடவுள்னு சொல்றீங்க, இயேசு சாப்பிட்டாரு, அவங்க அம்மா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கடவுள்னு சொல்லுவீங்க? சாப்பிட்டாரு